அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினா மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது இட்லி சாம்பார். இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். 2 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 8 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 1 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 1 முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன். 2 ஆர்க்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அடுத்தது தாளிக்கிற ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை மட்டும் என்ன பண்ணணும்னா வெறும் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை ஒவ்வொன்றா சேர்த்துப்போம். கத்திரிக்காய் சேர்த்துப்போம். இப்போது அடுத்தது முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது கேரட், அடுத்தது பீன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது சாம்பார் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு வேக விட்டுருவோம் காய்கறி எல்லாமே. 5 நிமிஷம் இப்போது நல்லா காய்களாக வெந்திருக்கு. அடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நம்ம இப்போ சேர்த்துப்போம். இதோட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ காய் வேகிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகை போட்டுக்கலாம். அடுத்தது ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகு போட்டுக்கலாம். மிளகு வெடிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கலாம். அடுத்தது வெந்தயம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். வெறும் பேனில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதெல்லாம் சேர்த்துப்போம். இப்போ நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மல்லித்தழையை தூவிட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். சுவையான அருமையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் இட்லி சாம்பார் பொடி ரெண்டுத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆலினா மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.